So hi guys, நீங்கள் பார்த்துக்கிட்டு wonderful tech channel. Today நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ஸ்டேட்டஸ் எடிட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் யூடியூப்ல எப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் FB பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயே யூடியூப்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரியே அந்த FB பேஜை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ப்ரோ வெர்ஷனில் தான் பிளண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் லேயர் இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:16 ஃபுல் சைஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் செட் பண்ணிடுங்க. பிளாக் கலர் 30 செகண்ட்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் போய் ஆட் பண்ணுங்கள். ஸோ லேயர் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போய் ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணி கீழே பிளண்டிங் ஆப்ஷன் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த ஹோல் செட்டில் எங்கே வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இமேஜை 30 செகண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம PNG இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் சைஸாக இதை மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிராப் டூல் செலக்ட் பண்ணி இதை கிராப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஹார்ட் லைட்டுன்னு இருக்கும் அதை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதை அப்ளை பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைடு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே PNG இமேஜ் ஆட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த லேயரோட கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலனா நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஆடியோவில் போய் உங்களுக்கு உங்கள் ஃபைலில் இருக்க ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபைலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே ஃபேட் அவுட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட்றதுக்கும் 4 செகண்ட்ஸ்லேருந்து 0 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு பார்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு இந்த இதில் போய் இந்த பாக்ஸ் ஹோல் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ டாட் பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் இதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜில் வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ கரெக்டாக பாக்ஸை கொண்டு வாங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ டிக் பண்ணிவிட்டு அதே ஹேண்ட் ரைட்டிங் லேயரை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதை அப்படியே கொடுங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன். நீங்களே இதே மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதை ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி இதையும் 30 செகண்ட்ஸ் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ கைஸ் இது நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுறது கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஷேர் எனிவே கொடுத்துருங்க.
ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் வச்சாலே போதும். ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணால் 720 பிக்சலே போதும். ஸோ மற்றபடி நீங்கள் டிவியில் எதுவும் வாட்ச் பண்ணணுமா 1080 பிக்சல் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு 720 பிக்சல் போதும். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு 3 to 4 minutes ஆகும். அது முடிக்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் FB பேஜும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அந்த பேஜில் மெம்பர் ஆயிருங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.